ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം, അഞ്ചാവത് സ്കന്ധത്തിലെ 23ാവത് അധ്യായം. വ്യാസ ഉവാച. 1ാവത് ശ്ലോകം. ഏവം സ്തുതാ തദാ ദേവി ദൈവദൈ ശത്രുതാപിതൈ സ്വശരീരാൽ പരം രൂപം പ്രാദുർഭൂതം ചകാരഃ. அசுரர்கள் ரொம்ப துரோகிச்சு சங்கடம் அனுபவப்பட்ட தேவர்கள் தேவியை ஸ்துதிச்சோன தேவி பார்வதி தேவி സ്വന്തം ശരീരത്തിലേന്തേ ഇന്നൊരു ദേവിയോട് രൂപത്തെ ഉണ്ടാക്കിന. 2ാവത് ശ്ലോകം. പാർവത്യാസ്തു ശരീരാദ്വൈ നിസ്സൃതാ ചാംബികാ തദാ കൗശികീതി സമസ്തേഷു തദോ ലോകേഷു പഡ്യതേ. பார்வதி தேவியோடு திவ்யமான சரீரத்திலேந்து ஜனிச்சதானதால அந்த அம்பிகை கௌஷிகி அப்படின்னு சமஸ்த லோகங்களிலேயும் ஃபேமஸ் ஆயிட்டா. 3ாவது ஸ்லோகம். நிஸ்ருதாயாம் து தஸ்யாம் சா பார்வதி தனுவ்யத்யயாத் கிருஷ்ணரூபாத சஞ்சாதா காளிகா சா பிரகீர்த்திதா. பிறந்தோன பார்வதியோட சரீரத்திலேந்து വ്യത്യസ്തமான വർണ്ണം ആക്കും இந்த கௌஷிகி தேவிக்கு உண்டாச்சு. பார்வதி தேவியோடு சரீரம் அப்படிங்கிறது கோல்டன் கலர் ஆக்கும். இந்த கௌஷிகி தேவியோடு கலர் அப்படிங்கிறது கிருஷ்ண வர்ணமாக்கும். அதனால காளிகா அப்படிங்கிற பேரிலையும் கௌஷிகி தேவி தெரியப்பட்டா. 4ாவது ஸ்லோகம். மஷீவர்ணா மகாகோரா दैत्यानां भयवर्धिनी कालरात्रीति सा प्रोक्ता सर्वकामफलप्रदा. அசுரர்களுக்கு பயம் உண்டாக்குற மாதிரி கோர ரூபியாயிருந்தா கருகருன்னு இங்கோடு கலர்ல இருந்தா அந்த தேவி. என்னெல்லாம் ஆக்குமோ நம்ம ஆகிரகிக்கிறோமோ அதெல்லாத்தையும் கொடுக்கிறவளாக்கும் அந்த தேவி. அப்படி இருக்கிற அந்த தேவி காலராத்திரி அப்படின்னு கீர்த்தி புகழ் பெற்றா. 5ாவது ஸ்லோகம். அம்பிகாயா பரம் ரூபம் விரராஜ மனோஹரம் சர்வபூஷண சம்யுக்தம் லாவண்ய குண சம்யுதம். அம்பிகையோடு ஃபர்ஸ்ட் ரூபம் ரொம்ப அழகான ரூபம். சர்வபூஷணங்களும் அணிஞ்சுண்டு அழகிருக்கிற அந்த ரூபம் இருந்தது. அந்த ரூபம் என்னொரு அழகாக்கும் அந்த அம்பிகைக்கு. பார்வதி தேவியோட சரீரத்திலேருந்து உண்டானதால அந்த தேவி கௌஷிகி அப்படின்னு இந்த உலகத்துல ஃபேமஸான. காலராத்திரி அப்படிங்கிற பேரிலையும் காளிகா அப்படிங்கிற பேரிலையும் அம்பாள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா. அம்பிகையோட முதல் ரூபம் ஆக்குமது அது ரொம்ப அழகாக்கும். சர்வ ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சுண்டு ரொம்ப அழகு இருக்கிறதா இருந்தது அந்த ரூபம். தேவியோட சரீரத்துல சொர்ணங்களும் வைடூரியங்களும் ரத்னங்களும் எல்லாம் அப்படி மின்னி தளங்கி ஜொலிச்சுது. 6ாவது ஸ்லோகம். ததோம்பிகா தேவானித்யுவாஜஹ சஸ்மிதா
निष्ठन्तु निर्भयायूयं हनिष्यामि रिभूनिह। ततः अंबिका देवान् इति उवाच ह सस्मिता। तिष्ठन्तु निर्भयायूयं हनिष्यामि ரிபூன் இஹா. அம்பிகை அப்போது புன்னகையோடு கூடிட்டு தேவர்கள் கிட்ட சொன்னா, நீங்கள் பயப்படாம இருங்கோம், சத்ருக்களை நான் இல்லாம பண்ணிக்கிறேன். 7வது ஸ்லோகம். காரியம் வா சர்வதா காரியம் விஹரிஷ்யாம்யஹம் ரணே நிஷும்பாதீன் வதிஷ்யாமி யுஷ்மாகம் சுகஹேதவே. உங்களோட காரியம், தேவகாரியம் நிர்வகிക്കേണ്ടത് அவசியமாக்கும். உங்களோட சௌக்கியத்துக்காயிட்டு நான் போர்க்களத்தில் இறங்கி அந்த போர்க்களத்தில் நன்னா நடந்துண்டு நான் சும்ப நிஷும்பன் தொடங்கின அசுரர்களை எல்லாம் கொன்னிடுவேன். 8வது ஸ்லோகம். इत्युक्त्वा सा तदा देवी सिंहारूढा मदोल्कड़ा कालिकां पार्श्वदा कृत्वा जगामनगरे रिपो. தேவி இப்படி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான உன்மாதத்தோடு கூடிட்டு சிங்கத்து மேல ஏறி உக்காந்துண்டு காளிகைய ஒரு பக்கத்துல நிப்பாட்டிண்டு சத்ருக்களோட நகரத்துக்கு யாத்திரையானா. 9வது ஸ்லோகம். சகத்வோ பவனே தஸ்த்வாவம்பிகா காளிகான்விதா ஜகாவதகலம் தத்ர ஜகன்மோகனமோகனம். சஹ கத்வா உபவனே தஸ்தௌ அம்பிகா காளிகா அன்விதா ஜகௌ அத களம் தத்ர ஜகன்மோகனமோகனம். அம்பிகாதேவி காளிகையோடு கூடிட்டு ஒரு உபவனத்துல போய் உக்காந்துண்டு பிரபஞ்சத்தை முழுவன் அட்ராக்ட் பண்ற மாதிரி அழகான ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாலே. 10வது ஸ்லோகம். ஸ்ருத்வா தன்மதுரம் கானம் மோகமீயுககாமிருகாமுதம் ச பரமாம் ஆபுரம் அமரா முதம் ச பரமாமாபுரமமரா ககனே ஸ்திதா. அந்த அழகான பாட்டு கேட்டு பட்சி மிருகாதிகள் எல்லாம் குஷியானா வானத்துல ஸ்திதி செய்யற தேவர்கள் எல்லாம் அதை கேட்டு ரொம்ப ரொம்ப ஆனந்தமடைஞ்சா. 11வது ஸ்லோகம். தஸ்மின் அவசரே தத்ர தானவௌ சும்பசேவகௌ சண்டமுண்டாபிதௌ கோரௌ ரமமாணௌ யதிருச்சயா. அந்த டைம்ல சும்பனோடு சேவகர்கள் சண்டன் அப்படின்னு முண்டன் அப்படின்னு பேர் இருக்கிற 2 பயங்கர அசுரர்கள் நடந்துட்டு இருக்கிறத எதிர்ச்சையாயிட்டு அவ அங்க அந்த உத்தியானத்துக்கு. 12வது ஸ்லோகம். ஆகதௌ தத்ருஷாதேது தௌ ததா திவ்யரூபிணி அம்பிகாம் கான சம்யுக்தாம் காளிகாம் புரதஸ்திதாம். அங்க வந்து சேர்ந்தா. ஆகதௌ
அந்த சண்டமுண்டர்கள் அங்க அந்த உத்தியானத்துக்கு வந்து சேர்ந்தா. அப்போது அவ பாட்டு பாடின்னு இருக்கிற திவ்ய சொரூபிணியான அம்பிகையையும் அம்பிகைக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிற காளிகையையும் பார்த்தா. 13வது ஸ்லோகம். दृष्ट्वा तां दिव्यरूपां च दानवौ विस्मयान्वितौ जग्मधुस्तरसा पार्श्वं शुम्भस्य नृपसत्तमा. அம்பாளோட திவ்ய ரூபத்தை பார்த்த அசுரர்கள் ஆச்சரியம் அடைஞ்சா. சண்டமுண்டர்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணினா அப்படிங்கிறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்றார். அதாக்கும் இங்க மகாராஜாவே நிருபசத்தமா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். அவ வேகமா ஓடி சும்பன் கிட்ட போய் இந்த விவரங்கள் எல்லாம் சொல்றதுக்கு போன. 14வது ஸ்லோகம். தௌகத்வாதம் சமாசீனம் தைத்யானாமதிபம் கிருஹே ஊஜதுர்மதுராம் வாணீம் பிரணம்ய சிரசா நிருபம். அவ ரெண்டு பேரும் ராஜகிரகத்துல இருக்கிற அந்த அசுர சிரஷ்டனை சமீபிச்சு சும்பனோடு ராஜதானியில போய் சும்பனை பார்த்து தலை கும்பிட்டு வணங்கிண்டு இனிமையாயிட்டு இப்படி சொன்னா, ஸ்வீட் ஆயிட்டு சொன்னா. 15வது ஸ்லோகம். ராஜன் ஹிமாலயாத் காமம் காமினி காமமோகினி சம்பிராப்தா சிம்ஹமாரூடா சர்வலட்சண சம்யுதா. ராஜாவே, எல்லாரையும் மோகவலையில விழுத்துற காமன், அந்த காமதேவனை கூடியும் மோகப்படுத்துற ஒரு காமினி அந்த ஹிமாலயத்திலேருந்து வந்திருக்கா. சர்வ லட்சணங்கள் ரொம்ப இருக்கிற அவள் சிங்கத்து மேல ஏறி உக்காந்துட்டு இருக்கா. 16வது ஸ்லோகம். நீதிருஷி தேவலோகேஸ்தி ந கந்தர்வபுரே ததா ந திருஷ்டா ந ஸ்ருதா க்வாபி பிருதிவ்யாம் பிரமதோத்தமா. ந திருஷ்டா ந ஸ்ருதா க்வா அபி பிருதிவ்யாம் பிரமத உத்தமா. இந்த தேவலோகத்துல ஒன்றும் இப்படி ஒருவள் இல்லை, கந்தர்வபுரத்திலையும் இப்படி ஒரு அழகி இல்லை. இப்படி ஒரு அழகா இருக்கிற ஒருத்தி இந்த பூமியில எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. 17வது ஸ்லோகம். கானம் ச தாத்ருஷம் ராஜன் கரோதி ஜனரஞ்சனம் மிருகாஸ்திஷ்டந்தி தத் பார்ஷ்வே மதுரஸ்வரமோகிதாः. ஜனங்களை முழுவன் ஆனந்தம் அனுபவப்படுத்துற மாதிரியான பாட்டாக்கம் அவள் பாடுறா. அந்த மதுர ஸ்வரத்துல மயங்கி மிருகங்களும் பட்சிகளும் எல்லாம் அவளோட பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அவள் சிங்கத்து மேலேயாக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சிங்கம் ரொம்ப அமைதியா வேற உட்கார்ந்துட்டு இருக்கு. 18வது ஸ்லோகம். ஞாயதாம் கஸ்ய புத்ரீயம் கிமர்த்தமிஹ ஜாகதா கிருஹ்யதாம் ராஜசார்தூல தவ யோக்யாஸ்தி காமினி. அவள் ஆரோட புத்திரியாக்கும் அப்படின்னும் எதுக்காக்கும் இங்க வந்தா அப்படின்னும் தெரிஞ்சுண்டு, ராஜாவே நீங்கள் அவளை கூட்டிட்டு வந்துடுங்கோ, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கிறவளாக்கும் அவள், உங்களுக்கு அநியோஜ்யமா இருக்கிற அழகு இருக்கிறவளாக்கும் அவள், அவளை கூட்டிட்டு வாருங்கோ. 19வது ஸ்லோகம். ஞாத்வானய கிருஹே பார்யாம் குரு கல்யாணலோச்சனாம் நிஷ்சிதம் நாஸ்தி சம்சாரே நாரீ நைவம் விதா கிலா. ஞாத்வா ஆனய கிருஹே பார்யாம் குரு கல்யாணலோச்சனாம் நிஷ்சிதம் ந அஸ்தி சம்சாரே நாரி
ந ஏவம் விதா கில. ரொம்ப ரொம்ப அழகான கண்கள் இருக்கிற அவள் இருக்கிற அந்த உத்தியானத்துக்கு போயிட்டு அவள் ஆராக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்குங்க. இந்த பிரபஞ்சத்துல இதே மாதிரி அழகு இருக்கிற ஒருவள் இல்லை அப்படிங்கிறது உறுதி. 20வது ஸ்லோகம். தேவானாம் சர்வரத்னானி கிரஹீதானி த்வயா நிருப காஸ்மியான்னே மாம் வராரோஹாம் பிரகிருஹ்ணாசி நிருபோத்தமா. தேவானாம் சர்வரத்னானி கிரஹீதானி த்வயா நிருப கஸ்மாத் ந இமாம் வராரோஹாம் பிரகிருஹ்ணாசி நிருபோத்தமா. தேவர்களோடு சர்வ ரத்னங்களும் உங்களோட கையிலேயாக்குமே இருக்கு. அதனால ராஜாவே, எண்ணத்தினால இந்த ஒரு அழகான ரத்னத்தை கூடியும் உங்க கையில வச்சுக்க கூடாது. தேவர்களோட கையில இருக்கிற விசிஷ்டமான எல்லாம் உங்க கிட்டையாக்கும் இருக்கு. ஐராவதத்திலேருந்து எல்லாமே உங்க கிட்டையாக்கும் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற இந்த ஸ்ரீ ரத்னத்தை கூடியும் உங்க கூட எதனால வச்சுக்க கூடாது?